வணக்கம் செல்லக்குட்டீஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 1ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துக்கான முதல் பருவத் தேர்வு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதுவும் குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின்ஸ் 60 மார்க்குக்கு. படத்துக்கு உரிய முதலெழுத்தை தேர்வு செய்க. அது என்னதுன்னு சொல்லி நம்ம முதல் எழுத்து என்னன்னு சொல்லி இது சொல்லணும். ஓடம் அப்படின்னா ஓல டிக் பண்ணணும். எலி ஏல டிக் பண்ணணும். இலை எங்கே இருக்குது அப்போ டிக் பண்ணணும். எழுத்தை உரிய படத்தில் எழுதுக. அது விளக்கு, ஆமை அப்படின்னும் போது முதல் எழுத்தை மட்டும் எழுதணும். அடுத்து படங்களுக்கு உரிய எழுத்தை வட்டமிடுக. ஃபஸ்ட் என்ன இருக்குது? தக்காளி இருக்கா, அப்போ தக்காளி. கொக்கு, இக்கு. அடுத்து பந்து, இந்தில் வட்டமிடணும். அடுத்து ஆந்தை, இந்து இருக்கா, அதை வட்டமிடணும். அடுத்து உரிய எழுத்தை எடுத்து எழுதுக. இது என்னது? முயல், முயலில் இல் வருது, அப்போ இல்ல எடுக்கணும். நாய், நாயில் ஈ இருக்கா, அப்போ ஈ எழுதணும். அடுத்து ஏ இருக்கா, அது இரு எழுதணும். அடுத்து உரிய படத்தை இணைக்க. நகை வெட்டுறது, அதுக்கடுத்து தலை சீவுறதுன்னு சொல்லி நம்ம இது பண்ணணும். அடுத்து விடுபட்டதை நிரப்புக. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நிரப்ப சொல்லியிருக்காங்க பாருங்கள். காக்கா கிக்கி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்போ இங்கே என்ன எழுதணும்? தா தா. அடுத்து மாமாக்கு அடுத்து மா எழுதணும். அடுத்து விடுபட்ட எழுத்தை நிரப்புக. ஃபஸ்ட்டு என்ன பழம்? அது பலாப்பழம். அப்போ பா போட்டிருக்காங்க, நம்ம அடுத்து என்ன போடணும்? லா போடணும். பலாப்பழம். அடுத்து என்ன இருக்குது? என்ன பொம்மை இருக்குது? மான் இருக்குது. மான் இருக்கா, அதில் மானில் இன் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன எழுதணும்? மா மட்டும் போடணும். அடுத்து படத்தின் உள்ளவற்றின் பெயர்களை எழுதுக. இதில் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். பொம்மை இருக்குது, ஒட்டகம் இருக்குது, மரம் இருக்குது, காகம் இருக்குது, பட்டம், அடுத்து மேகம், உரல் எல்லாமே இருக்கா. நீங்கள் ஏதாவது 2 மட்டும் எழுதினா போதும். அது 2 மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்து கோடிட்டு இணைக்க. இங்கே என்னென்ன படம்லாம் இருக்குது பாருங்கள். காளான் இருக்கா, இங்கே சைடில் காளான் கொடுத்துருக்காங்களா, காளான்லேருந்து ஒரு கோடு. அடுத்து ஊதலுக்கு நேராக ஒரு கோடு, தாத்தாங்கிறதுக்கு நேராக ஒரு கோடு. சொற்களை கேட்டு எழுதுக. அவ்வளோதான்.